வணக்க நண்பர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை வீதியில் ஒரு ஓரமாக நின்று பலூன் விற்று கொண்டிருந்தால் அந்த பெண். பலூன்களை பார்த்துவிட்டு அதை வாங்குவதற்காக அருகே வரும் குழந்தைகள், ஏன் பெரியவர்கள் கூட அருகில் வந்து அவள் முகத்தை பார்த்தவுடன் சட்டென அவளை விட்டு விலகி போனார்கள். புடவை தலைப்பால் தன் முகத்தின் ஒரு பக்கத்தை மறைத்து கொள்ள போராடி கொண்டிருந்தாள் அவள். ஏனெனில் அவள் முகம் ஆசிட் வீச்சின் அமில தழும்புகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தது. அது டெல்லி லஜ்பத் நகர் பஜார். தற்செயலாகத்தான் அந்த பெண்ணை கவனித்தார் ஆகாஷ். அருகே சென்று விசாரித்தார். என்னம்மா நடந்தது? எதனால் உனக்கு இப்படி ஆயிற்று? சற்றே தயங்கினாள் அவள். உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என நினைக்கின்றேன். விருப்பம் இருந்தால் சொல். அந்த பெண் நிமிர்ந்து ஆகாஷின் முகம் பார்த்தாள். சில வருடங்களுக்கு முன்னர்தான் அந்த கோரச் சம்பவம் நடந்ததாம். அவள் பக்கத்து வீட்டு பையன்தான் அவன். அந்த பையனின் வீட்டுக்காரர்களுக்கும் இந்த பெண்ணின் வீட்டுக்கும் கொஞ்ச நாட்களாகவே வாய் தகராறு. அது முற்றி இப்படி ஆசிட் வீச்சில் வந்து முடியும் என்று எவருமே நினைக்கவில்லை. மறைத்து வைத்திருந்த ஆசிட்டை எடுத்து சட்டென்று அந்த பெண் முகத்தில் ஊற்றிவிட்டு ஓடிவிட்டான் அந்த பையன். பதறி துடித்து பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள். சில நாள் சிகிச்சை, உயிரை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் அவள் முகத்தின் அழகை காப்பாற்ற முடியவில்லை. முகம் முழுவதும் அமில தழும்புகள். வீட்டுக்குள் நுழைந்தாள். அவளது சின்னஞ்சிறு குழந்தை ஓடி வந்து அவளது முகத்தை உற்று பார்த்துவிட்டு ஒரு நொடி திகைத்து நின்றது. அவள் உள்ளுக்குள் திகைத்தாள். குழந்தை தன் முகத்தை பார்த்து பயந்து போய் தன்னை விட்டுவிட்டு விலகி போய்விடுமோ? அவள் சேலை தலைப்பால் தன் முகம் மறைத்து கொண்டாள். ஆனால் குழந்தை விடவில்லை. தன் அன்னை அருகில் வந்து முகத்தை மறைக்க விடாமல் புடவையை பிடித்து இழுத்தது. பின் அவளை இறுக கட்டி பிடித்து கொண்டது. அவளும் கண்ணீரோடு தன் குழந்தையை கட்டி தழுவி கொண்டாள். அமில தழும்புகள் அவள் முகத்தை மாற்றி இருந்தாலும் தன் அம்மாதான் இவள் என அந்த குழந்தை அடையாளம் கண்டு கொண்டது. அன்போடு ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவள் கணவன் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவள் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பி நின்று வெறுப்போடு சொன்னான், நான் வேறு கல்யாணம் செய்து கொள்ளப் போகின்றேன். அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. குழந்தையை கையில் தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள். என்ன செய்ய போகின்றேன்? எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றப் போகின்றேன்? எந்த இலக்கும் இன்றி கையில் தன் குழந்தையை தூக்கி கொண்டு கடைவீதியில் சுற்றி சுற்றி வந்தாள். இடுப்பில் இருந்த அவள் குழந்தை ஏதோ ஒரு பக்கம் கை நீட்டியது. திரும்பி பார்த்தாள். வண்ண வண்ண பலூன்கள் நிறைய தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு முடிவெடுத்தாள். கலர் கலராய் நிறைய பலூன்களை வாங்கி கொண்டாள். டெல்லியில் லஜ்பத் நகர் நிறைய மக்கள் கூட்டம் வரும் இடம். அங்கே போய் பலூன்களை கையில் வைத்து கொண்டு நின்றாள். ஹிந்தியிலும் அரைக்குறை ஆங்கிலத்திலும் பேசி நிறைய பலூன்களை விற்க ஆரம்பித்தாள். அரைக்குறை ஆங்கிலத்தில் அந்த பெண் காட்டிய அசாத்திய திறமை ஆகாஷை கவர்ந்தது. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஓரளவு. அப்படியானால் வேறு ஏதாவது அலுவலகத்தில் வேலைக்கு போகலாமே. அழகாக இருக்கும் பெண்களுக்குத்தான் அலுவலகத்தில் வேலை கொடுப்பார்கள். இந்த முகத்தோடு இருக்கும் எனக்கு எப்படி? நான் ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் தொடங்க இருக்கின்றேன். அதில் வேலைக்கு சேர்கிறீர்களா? அது 2015ஆம் ஆண்டு. அதை பற்றி சொல்கின்றார் ஆகாஷ். ஷாப்பிங் வந்த இடத்தில் தற்செயலாக இந்த பெண்ணை பார்த்தேன். அதுவரை நான் தனியாகத்தான் அலுவலகம் எதுவும் இல்லாமலேயே டிக்கெட் புக் செய்து கஸ்டமர்களுக்கு கொடுத்து பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தேன். இந்த ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்தவுடன் இவளுக்கு உதவ வேண்டும் என்று ஏதோ ஒரு சக்தி எனக்குள் இருந்து உந்தி தள்ளியது. அந்த பெண்ணிடம் வேலைக்கு வருகிறாயா என்று கேட்டுவிட்டேனே தவிர அப்போது எனக்கு அலுவலகம் எதுவும் கிடையாது. வீட்டுக்கு போனவுடன் இந்த பெண்ணை சந்தித்ததை பற்றி மனைவியிடம் சொன்னேன். ஆகாஷின் மனைவி உடனே சொன்னார், அடடா, கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நாம் உதவி செய்தே ஆக வேண்டும். ஆமாம், ஆனால் அலுவலகம் ஆரம்பிக்க தேவையான பணம் நம்மிடம் இல்லையே. கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக நாம் டிராவல்ஸ் ஏஜென்சி ஆரம்பித்து அந்த பெண்ணுக்கு உதவி செய்யத்தான் போகின்றோம். எப்படி? ஒரு நிமிஷம் பொறுங்கள், இதோ வந்து விடுகின்றேன். எதுவும் புரியாமல் அமர்ந்திருந்தார் ஆகாஷ். இந்தாருங்கள். நிமிர்ந்து பார்த்த ஆகாஷ் திகைத்து போனார். கழுத்தில் கிடந்த ஒற்றை சங்கிலியை தவிர கழுத்தில் கிடந்த அத்தனை தங்க நகைகள், பீரோவில் வைத்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் மொத்தமாக எடுத்து கொண்டு வந்து கணவன் கையில் தந்து விட்டார் ஆகாஷின் மனைவி. ஆகாஷ் கண்கலங்கி போனார். ஆனால் அவரது மனைவி சொன்னார், ஏன் யோசிக்கிறீர்கள்?
நீங்கள் பார்த்துவிட்டு வந்த அந்த பெண் நம் சகோதரியாக இருந்திருந்தால் நாம் உதவி செய்ய மாட்டோமா? அதற்கு பின் ஆகாஷ் தயங்கவில்லை. மனைவி சொன்ன வார்த்தைகளில் இருந்த மந்திர சக்தி உடனடியாக அவரை செயல்பட வைத்தது. நகைகளை விற்ற பணத்தில் நல்லபடியாக ஆரம்பிக்கப்பட்ட ஆகாஷின் டிராவல்ஸ் ஏஜென்சியில் இப்போது 6 பெண்கள் வேலை செய்கின்றார்கள். அன்றைக்கு கடை வீதியில் பலூன் விற்ற அந்த ஆசிட் பெண் இன்று பல 100 டிராவல்ஸ் ஆர்டர்களை அந்த கம்பெனிக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றாள். மனைவி கொடுத்த உற்சாகத்தால் இன்னும் இதுபோல ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட 15 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகாஷ். அத்தனை பெண்களும் ஆகாஷை பாராட்ட ஆகாஷ் இத்தனைக்கும் துணை நின்ற தன் மனைவியை பாராட்டுகின்றார். அமிலத்தால் அழகை அழிக்கலாம், அக்னியால் உடம்பை அழிக்கலாம், அணுகுண்டால் அகில உலகத்தையே அழிக்கலாம். ஆனால் எதனாலும் அழியாதது, என்றென்றும் அழிக்க முடியாதது மனித நேயமும் மகத்தான அன்பும் மட்டுமே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.